ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம முதல் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் 2 உடைய நெட்ஃப்ளிக்ஸ் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வரலை. ஆனாலும் நேற்று ஒரு உருட்டுனானுங்க பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 160 கோடி வந்து முடியாது, இந்தியன் 2க்கு தர முடியாது, நாங்கள் 100 கோடி தான் கொடுப்போம், இல்லை 90 கோடி தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் வந்து உருட்டிட்டு கிடந்தாங்க. இன்னும் டீல் வந்து பேசல, எங்களை ஏமாற்றிட்டீங்க, நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து 2 பார்ட்டாக போட்டிங்க ஒரே படத்தை அப்படின்ற மாதிரி வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அக்வயர் பண்ணிருச்சு இந்தியன் 2-வை 160 crores. பட் இந்தியன் 3 அது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு வியாபாரம் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆனால் அவ்வளோதான் அப்படிங்கிறது தான். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல், அதாவது அஃபிஷியலாக இல்லாமல் இப்போ வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு டேட் வந்திருக்கு, 9 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா தியேட்டர்ஸில் நிறைய பேர் இந்த படம் பார்க்காததுனால, நல்ல ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸும் இந்த படத்துக்கு வந்து வராததுனால, ஸோ கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இது அதிக லாபம் தான். 160 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறதுக்கும் வந்து ஆர்வப்படுவாங்க. ஏன்னா தேட்டரில் நீங்கள் போய் படம் பார்க்கணுன்னா ஒரு 4 பேருக்கு நீங்கள் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 வைங்க. ஸோ 800 ஆகும். அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி ஒரு பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம நல்ல எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தேட்டரில் பார்த்த இது ஒரு சரௌண்ட் சிஸ்டம்லாம் போட்டு பார்த்துட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக, சரி அட்லீஸ்ட் அதில் வந்து வியூ டைம்ஸ் அதிகமாக இருக்கும், ஸோ கிளிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பிளான் பண்ணி, ஸோ 15 ஆகஸ்ட்டில் ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு ரிலீஸ் பண்ணலான்ட்டு, இப்போ 9 ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து இந்தியன் 2 பற்றி யாராவது வந்து ஒரு புகழ்ந்து போடுறாங்கன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து டிஓபி நம்ம திருநாவுக்கரசு அவர்கள் வந்து போட்டிருந்தார், இந்த மாதிரி வந்து சங்கரோட டைரக்ஷன் ப்ளோனாவே அன்பேரல்டு நம்ம கமல் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தார். அதுக்கு கீழே ஒன்று, என்னங்க படத்தில் வேற எங்கேயாவது உலகத்தில் இருந்து படம் பார்த்தீங்களா, நீங்கள் யாருங்க, இந்த படம் நிஜமாவே பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். நான் என்ன கேட்குறேன், ஒருத்தவனுக்கு வந்து ஒரு படம் பிடிக்கும் அப்படின்னா அவனுக்கு வந்து காரணம்லாம் தேவை கிடையாது. அவன் அந்த படத்தில் ஏதோ ரசிச்சிருக்கான், அதனால் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா நீ மூடிட்டுரு, சரியா? மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு உனக்கு வந்து ரைட்ஸே கிடையாது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருக்குது, இது இதுக்கு எவ்வளோ நெகட்டிவாக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நெகட்டிவ் நியூஸை பார்த்து மக்கள் வந்து ஏமாறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள் படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். கமல் சாரோடைய சங்கருடைய உழைப்புக்கு இந்த படத்தை பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னா ஃபீட்பேக்கோ அதை நீங்கள் வந்து பேசிக்கோங்க. அதை விட்டுட்டு எவனோ ஒரு கண்டவர்த்தன் வந்து சேவத்தில் இருக்கிற மாதிரி கிரிக்கிட்டு ரிவ்யூன்ற பேரில் எவனாவது ஒருத்தன் பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப அவனை நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு சுய அறிவு இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இப்போ இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போது அவர் வந்து சொல்கிறாரு நல்லா இருக்குது அப்படின்றப்ப கீழே வந்து கவனம் அடிக்கிறான், நீங்கள் படம் பார்த்தீங்களா உண்மையிலேயே அப்படின்ற மாதிரி. என்னடா டே, என்னடா இது உங்களுடைய ஒரு பெரிய ஒரு உலக லெவலில் ஒரு உருட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ நெகட்டிவ் ஃப்ரேம் பண்ணி ஒரு படத்தை காலி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அடுத்து ஆர்ஜே பாலாஜி லேட்டஸ்ட்டாக வந்து அவருடைய எஃப்எம் இன்டர்வியூவில் வந்து அந்த இவன் கேரக்டர் இருக்குல்ல, ஜெகன் கேரக்டர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இவர் தான் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் இவருக்கு வந்து டேட்ஸ் இல்லாதனால இவர் வந்து வேறு படம் புக் ஆகிருக்கனால கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ கூடிய விரைவில் நான் வந்து கேட்டிருந்தேன் கமல் சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் தக் லைஃப்பில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கான் அவருக்கு. ஸோ அதை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கேஸ் 237 அன்பறிவு வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப இது போல். ஸோ அவர் இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தக் லைஃப்லேயும் கூப்பிட்டாங்க. பட் அதில் எனக்கு நான் வர்றப்போ அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் அதில் மிஸ் ஆனாலும் எனக்கு தெரில. பட் மிஸ் ஆனாலும் கேஸ் 237 கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி உள்ளே இருப்பார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது அப்படிங்கிறது தான். சரி, கமல் சாருடன் மோதும் சங்கருங்க, ஸோ என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஏன் திடீர்னு நல்லா தானே இருந்தாங்க 2 பேரும், ஏன் மோதுறாங்க அப்படின்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா கேம் சேஞ்சர் இருக்குல்ல சங்கர் சாரோடையது, அது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் பிளான் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டிசம்பர் 25 ஹாலிடேஸ்க்கு. ஸோ அப்போ கமல் சாருடைய தக் லைஃப் மணிரத்னம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 தான் வந்து பண்ணணுன்ற ஒரு குறியாக இருக்கார். அதுதான் வந்து பயங்கர ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சங்கர் மணிரத்னம் ஒரு கிளாஷ், இல்லை சங்கர் கமல் சார் ஒரு கிளாஷ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதில் கண்டிப்பாக நடக்க போதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது வந்து ஒரு அப்டேட் மாதிரி வந்திருக்கு. ஆனால் வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சங்கர் அவருடைய பிரைம் ஃபார்மில் கண்டிப்பாக இப்போ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கேம் சேஞ்சரில். ஏன்னா அது ஜெயிச்சா தான் அடுத்து இந்தியன் 3 அவருடைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ரிவைவ் பண்ணும். அப்படி இல்லைனா இந்தியன் 3 வந்து கொஞ்சம் டல்லு தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஏன்னா ஒரு படம் வந்து சரியாக போகலை அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்து அவங்க ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வியாபாரம் வந்து இருக்கும்.
ஸோ எப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கல்கி ஏன் அப்போ ஆகஸ்ட் 23 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அமேசான் பிரைமில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க படம் தேட்டரில் இப்பயும் கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த படத்தோடைய ஓடிடி டிலே ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம். படம் சரியில்லைனா ஓடிடியில் சீக்கிரம் வரும், அதாவது ரெஸ்பான்ஸ் இல்லைனா, சரியில்லைன்னு சொல்கிறதோ ரெஸ்பான்ஸ் இல்லைனா, ஓகேங்களா. அதே மாதிரி கல்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறதுனால ஆகஸ்ட் 23 வருது. ஏன்னா கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபா கலெக்ஷன், போட்டது 600 கோடி, ப்ரொமோஷன்ஸ்லாம் போக 100 கோடி வச்சா கூட 500 கோடி லாபம். ஸோ இட் வாஸ் அ நைஸ் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது தான் பாயிண்ட், ஓகேவா. அடுத்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸும் கமல் சார் ஃபேன்ஸும் வந்து சண்டை போட்டுருந்தாங்க. என்னடா இது குத்தூசி கோவிந்தன் கூட நம்ம கமல் சாரை கம்பேர் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி. குத்தூசி கோவிந்தன்னா அந்த ஆயன் படத்தில் குத்தூசி வச்சு எல்லாத்தையும் வந்து சதம் குத்திட்டு நம்மளையும் குத்திவிட்டான் தனுஷ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படம் அந்த அளவுக்குலாம் பெரிய இம்பாக்ட்லாம் கிடையாது. கமல் சாரோடைய விரும்மாண்டி அப்படிலாம் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. டேய் கம்முன்றா மயிராண்டி அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் போல். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு கண்டென்ட்டும் வந்து பெருசாக கிடையாது, ஒழுங்காகவும் வந்து பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது கமல் சாரோடைய நடிப்பு நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டார் இவர், அதே மாதிரி டைரக்ஷன் பண்ணுறாரு, இவர் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாருன்ட்டு எனக்கு தெரிஞ்சு கால் தூசி கூட இன்னும் தனுஷ் வந்து வரல. அது தனுஷ்கே தெரியும், ஏன்னா தனுஷ் சொல்லியிருக்காரு கமல் சார் மாதிரி எல்லா படமும் நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய தெனாலி வந்து நீங்கள் ஈஸி நினச்சிட்டு இருக்கீங்க கிரியேட் பண்ணுறதுக்கு, தெனாலியே ரொம்ப ரொம்ப கஷ்டம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காருப்பா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்புறம் பேசுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து தக் லைஃப். ஸோ தக் லைஃப் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஸாக வச்சுருக்காங்க. இந்த இந்தியன் 2 அந்த மாதிரிலாம் பயங்கரமாக வரல, அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோன்ற பில்டப்லாம் கிடையாது, நாங்கள் நடித்து முடிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷட்டிலாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க தக் லைஃப் டீம். அது வந்து ரொம்ப பாராட்டுறேன் நான். ஏன்னா சிம்புக்கும் கமல் சாருக்கும் ஒரு டான்ஸ் இருக்குது. இப்போ நினச்சிருந்தா அடுத்த காசு மேலே பாட்டு அது அப்படின்னு மாதிரி பில்டப் கொடுத்துருக்கலாம், பட் அது கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் 6 பாட்டு கொடுத்துருக்காராம் தக் லைஃப்பில். அதில் ஒரு பாட்டோட டியூன் வந்து கமல் சாருக்கு அனுப்பும் பொழுது வெறும் 1 மணி நேரத்தில் அந்த பாட்டுக்கான ரிலீக்ஸ் எழுதி அனுப்பிட்டாராம். ஸோ எல்லோரும் போயிட்டு பின்னாடி வேணால் போட்டுக்கலாம், ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை இவ்வளோ ஃப்ரேம்குள்ளே எழுதணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லலைங்க, கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் கவிஞர் நம்ம பாராப்பாட்டு எழுதினார்ல விஜய் அவர்கள், விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் எழுதுறதுலாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து கமல் சாரோடைய ஒரு கவித்துவம் அப்படிங்கிறது வந்து வேறு லெவல் அப்படிங்கிறது தான். ஸோ தக் லைஃபுடைய நாட் வந்து ஒன்லைன் கேங்ஸ்டர் ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். கமல் சாரோடைய 3 ரோல் 2 ரோல் நீங்கள் பார்த்துட்டீங்க. ரங்கராஜ நாயக் அந்த ஃபஸ்ட் இதில் வந்துச்சுல தக் லைஃப், அந்த சோ 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 அப்படின்ற மாதிரி அது. அப்புறம் வந்து முடி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த லுக்கு, இன்னொரு லுக்கு தான் வந்து சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. ஸோ அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தக் லைஃபுக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம பாபநாசம் படம் இருக்குல்ல, அதனுடைய ஒரு 5 லாங்குவேஜ்லேயும் வந்து ஒரு இதை வந்து போட்டாங்க, ஒரு சீன். அதை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். என்ன அப்படின்னா மிடில் கிளாஸ் இவர் அப்படிங்கிறது தெரியும் கமல் சாரோடைய கேரக்டர். அப்போ வந்து ட்ரெஸ் நிறையா வாங்கிட்டு வர முடியுது. நிறைய பேர் அந்த லாங்குவேஜில் நடித்தவங்க எல்லாம், மோகன்லாலாக இருக்கட்டும், நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வெங்கடேஷ் நினைக்கிறேன் அவர் நாகார்ஜுனாவில் பர்ஸ் எடுத்து பார்ப்பாங்க ஒன்று ஒன்றா. ஐயோ காசு இல்லை அப்படின்ட்டு. கமல் சார் மட்டும்தான் அவருடைய கண்ணிலே வந்து அந்த காசு இல்லாத ஒரு தவிப்பு, ஐயோ இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணிலே கொடுப்பாரு. ஸோ அதுதாங்க உலக நாயகன். எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணால் அது வந்து வேறு மாதிரி ஆயிரும்ல. அவராக ஒரு யூனிக்காக ஒன்று செய்கிறார்ல, அதுதான் அவரை வந்து எங்கேயோ கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்து வந்து நம்ம டெல்லி கணேஷ் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு. ஸோ அவரே சொல்லியிருக்காரு கமல் சார் மாதிரி எனக்கு ரோல் எந்த கொம்பனாலையும் கொடுக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ரைட்டிங்கில் வந்து என்னுடைய ரோலுக்கான முக்கியத்துவம் இருக்கும், நானும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கமல் சார் கூட பண்ணும்பொழுது பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் பேசியிருந்தார். ஸோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டெல்லி கணேஷ் அவர்களே அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷன் கமல் சார் பண்ணார்னா ஒவ்வொரு விஷயமும் இன்வால்வ்மெண்ட் பண்ணி ஒரு ஃப்ரேமும் வந்து பார்ப்பார், ஏன்னா அவரோட டேரக்ஷன் அப்படிங்கிறதுனால. பட் ஆக்டிங் பண்ணார் அப்படின்னா ஒரு 2-3 தடவை தான் படத்தை பார்ப்பாராம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பார்க்க மாட்டார்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு, ஓகேவா. அடுத்து வந்து நம்ம கமல் சாரை பற்றி மறைந்த ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கிருபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா அவரை மாதிரி ஒரு ஆக்டர் வந்து கிடையாது, நிறையா ஸ்டண்ட் வந்து ரொம்ப டேரிங்காக வந்து பண்ணுவார், அந்த மாதிரிலாம் வந்து யாரும் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வரோ சரித்திரா படத்தில் தெலுங்கு ஆக்சென்ட்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒரே டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் மிரண்டே போயிட்டேன், என்னடா அந்த மனுஷன் நம்மளை எல்லாரோடையும் மிஞ்சிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். அவர் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இறந்துட்டார் அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம சிவானா அவர்கள், கன்னட சூப்பர் ஸ்டார், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் 2 பார்த்துட்டு அவர் ஒரு கமல் சார் ரசிகர் அப்படின்றதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ஷேர் பண்ணி நல்லா இருக்குது கமல் சார் பார்த்தது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.